நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிருது 2 வருஷம்தான் ஆச்சு. இப்போ இந்த கட்சிக்கு எந்த கட்சியிலும் இல்லாத ஆள் வரணும்னா இனிமேல் பிறந்து தான் வரணும் ஆளுங்க. அது சாத்தியமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக புசி ஆனந்தை தவிர, அருண்ராஜை தவிர ஒரு அரசியல் கட்சியில் இல்லாமல் நேரடியாகவே தாவேக்கால வந்தவங்க ரொம்ப கம்மி தாங்க. தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க. இப்போ ஆதவ் அர்ஜுனா விசிகால துணை பொதுச் செயலாளராக இருந்து வந்திருக்காரு. சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவில் இருந்து அப்புறம் அதிமுகவுக்கு வந்து அப்புறம் தான் இங்கே வந்திருக்கிறாரு. அதனால் வந்து ஒரு புதிய கட்சியில் வந்து தலைமை பொறுப்புக்கு அல்லது மூத்த அரசியல்வாதிகள் வரணுன்னா அவங்க நிச்சயமாக வேறு ஒரு கட்சியில் பயணித்தவர்களாக தான் இருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது, தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லா கட்சியிலுமே இன்க்ளூடிங் திமுக, பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் எல்லா கட்சியிலையுமே நல்லவர்கள் இருக்கார்கள், கரைப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரர்கள் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் திமுகவில் வந்து பழனிவேல் தியாகராஜன் இப்போ அமைச்சராக இருக்கார். அவர் வந்து அருணா தாவேக்கால சேர்த்துக்கிறதுல என்ன குழப்பம்? திமுகலேருந்து வராரு அப்படின்றது இல்லை, வருபவர் யார் அதுதான் நமக்கு தேவை. அப்போது அப்படிப்பட்ட நல்லவர்கள், அரசியலில் அனுபவம் பெற்றவர்கள் வந்தால் சேர்த்துக்கிறதுல தாவேக்காவுக்கு தயக்கம் இருக்கக்கூடாது. என்னை கேட்டால் இன்றைக்கி சமூக ஊடகங்கள்லாம் அடிபடுற பேச்சில் பார்த்தா அமைப்பு செயலாளர் தரப்போகிறாங்க தாவேக்கால, நாளைக்கு அவர் இணையும் போது. சில பேர் பொதுச் செயலாளர். எத்தனை பொதுச் செயலாளர் இப்போ அந்த கட்சிக்கு?